ஆரணியர் நம்பிக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே வருது. தன்னுடைய இறுதி நாட்கள்ல அவர் ஆளவந்தாருடைய இன்னொரு சிஷ்யரான பெரிய நம்பியிடம், என்னுடைய தேகத்தை நான் இறந்த பிறகு என்னோட உறவுக்காரர்கிட்ட கொடுக்க வேண்டாம், நீங்களே எனக்கு அந்திம கிரியைகள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். பெரிய நம்பிகளும் அதற்கு சம்மதம் சொல்லிட்டார். அதே மாதிரி தானே அவருக்கு அந்திம கிரியைகள் பண்ணார். ஆனா அதனால என்ன ஆறுதுனாக்கா, ஊரெல்லாம் அவரை ஒதுக்கி வச்சிருது. இந்த விஷயம் ராமானுஜருக்கு தெரியறது. இப்ப ராமானுஜர் இவரை கேட்கிறார். ராமானுஜர் கேட்டது காரணம் பெரிய நம்பிகள் வாயிலாவே அந்த விஷயம் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இத பத்தி கேட்கிறார். அப்போ பெரிய நம்பிகள் சொல்றார், நான் நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காரோ அததான் நான் ஒரு அடியாருக்கு இன்னொரு அடியார் தொண்டு பண்றதுதான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றார். ராமர் ஜட்டாயுக்கு பண்ணலையா, தர்மர் விதுரருக்கு பண்ணலையா, நான் என்ன ராமரோட வஸ்தியா, நான் என்ன தர்மரோட வஸ்தியா, மாரணியர் நம்பி என்ன ஜடாயோட தாழ்ந்தவரா, விதுரரோட தாழ்ந்தவரா எல்லாம் கேட்கிறார். கேட்ட உடனே ராமானுஜர் இப்படி பெருமிதத்தோட பெரிய நம்பிய பாக்குறார். அவரை அப்படியே கட்டிண்டு அவருடைய அந்த பாகவத கைங்கரியத்தை போற்றார். இதுதான் நம்ம ஆச்சாரியர்கிட்ட நம்ம கத்துக்கிறது. அதனால பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியம் ரொம்ப முக்கியம் நமக்கு.